வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் சொல்ல போகிறோங்க. நிச்சயமாக என்னுடைய பேச்சை யாருமே கேட்கவே மாட்டுறாங்க. நான் சொல்கிறத யாரும் ஒரு விளக்கமாக கூட எடுத்துக்க மாட்டுறாங்க. என் குழந்தைகள் கூட என் சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க யாராக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. முதல் விஷயம், இப்போ வீட்டில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் முடிவுகள் சொல்ல போகிறீங்க அப்படின்றப்போ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் மரியாதை கொடுக்குற, நீங்கள் மனசில் பெருசாக வச்சு போட்டுற அந்த நபர் நம்ம வார்த்தையை ஒரு பொருட்டாக கூட எடுக்கலன்றப்போ மன கஷ்டம், மன சஞ்சலம் ஏற்படும் இல்லைங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவர் உங்கள் மனசில் உங்களை எப்படி வச்சுருக்காருன்றதை பொறுத்து தான் உங்கள் அளவில் அவர் உங்களுடைய பண்ணும்பொழுது உங்கள் பிள்ளைகள் அதே பார்த்து வளர்கிறாங்க, உங்களை சுற்றத்தாரம் அதே பார்த்து வளர்றப்ப அப்போ உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போகும். உங்கள் மதிப்பை உயர்த்தணும், உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு கரெக்டான விஷயமா தெரியணும் அப்படின்றப்போ நிச்சயமாக இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போவுமே நிறைய பேசிகிட்டே இருப்பீங்க. நிறைய வீட்டில் பேசிகிட்டே இருப்பீங்க, ஆஃபீஸில் பேசிகிட்டே இருப்பீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பீங்க. அப்படின்றப்போ ஜாலியாக பேசுகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் மட்டும், அதை கெட்ட விஷயம் சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக பேசுகிறீங்க அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட உரிமை எடுத்துப்பாங்க. உங்களை ஈஸியாக திட்டிட முடியும், உங்களை ஈஸியாக ஏளனம் செஞ்சிட முடியும், உங்களை ஈஸியாக எல்லாமே பண்ணிட முடியும். அதுவே ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் பேசவே மாட்டாங்க, தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் எப்போ இந்த மாதிரி உங்களுடைய அவமானமோ உங்களை காயப்படுத்துகிற அளவு உங்களோட பேச்சு இருக்கோ அப்போ தயவு செஞ்சு முதல் விஷயம் உங்கள் பேச்சை குறைச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் பேச்சை குறைச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டு இருந்த ஆள் திடீர்னு பேச்சை குறைக்கும் பொழுதும் உங்களுடைய சுற்றி இருக்கும் நபர் என்ன இவங்க திடீர்னு பேச்சை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜஸ்ட்டு கவனிக்க ஆரம்பிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேச்சை குறைக்கும் பொழுது உங்களுக்கு சுற்றி இப்போது நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, ஒரு 10 பேர் இருக்கிற சபையில் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் பேசுறது மட்டும் தான் கவனம் இருக்கும், அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கவனம் இருக்காது. ஆனால் அந்த பேச்சு நிறுத்தி பாருங்கள், அந்த 10 பேர் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு பேச்சு குறைவு பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்படி தான், என்னால் எதுவுமே முடியாது, என்னால் தனியாக கூட ஒரு இடத்துக்கு போக முடியாது, என்னை தனியால் போய் என்னால் ஒரு பொருள் வாங்க முடியாது, இந்த வெயிட் என்னால் தூக்க முடியாது, என் பசங்களுக்கு இதெல்லாம் எனக்கு சொல்லித்தர முடியாது. இது மாதிரி ஒரு சிலர் தங்களுக்குள்ள தன்னையே மதிக்காமல் தான் இப்படி தான்ற ஒரு சில விஷயங்கள் பூட்டி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா பெண்ணாலையும் எல்லாம் முடியும், எல்லா ஆணாலையும் எல்லாம் முடியும். அதனால் நீங்கள் எப்போ உங்களை மதிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை மதிக்காதப்போ யாருமே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீங்களே முதல்ல உங்களை மதிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கவங்கள ஒன்று மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய உடல்கள், நீங்கள் செய்கிற பிஹேவியர், நீங்கள் சமைக்கிற விஷயம், நீங்கள் சாப்பிட்ற விடம், நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சிரிக்கிறது எல்லாமே நீங்கள் உங்களை நினச்சே நான் நல்லா பண்ணுறேன்ற மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதாக அமையும். மூன்றாவது யாரை பற்றியும் எக்காரணத்தை கொண்டு மற்றொரு முன்னிலையில் பேசாதீங்க. அவங்க கடினமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க, எது பண்ணாலும் அவங்க பின்ன முன்னிலையில் போயிட்டு நம்மளை எதிர அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அப்போ நம்மளை பற்றி அப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய தரம் அந்த இடத்துல தாழ்த்தப்படும். அதனால் யாரை பற்றியும் எப்பொழுதும் எக்காரணத்தை கொண்டும், அது கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த உறவுகளை பற்றி, எந்த உறவுகளை பற்றியோ நண்பர்களை பற்றியோ யாரை பற்றியோ ஒருபோதும் போய் பின்னாடி பேசக்கூடாது. அதுவும் மற்றவர்கள் முன்னாடி பேசவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். ஒரு சில பேர் தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சா மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது உங்களால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். இல்லை என்னால் முடியும் அப்படிலாம் நம்மளால ஒரு விஷயம் முடியும்னா முடியும், இல்லைனா ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யாராச்சும் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா வரேன் போகலாம் அப்படிலாம். இப்போ ஒரு கணவரே ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாரு வச்சுக்கோங்க, அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் அவங்க கூப்பிட போயிட்டே இருக்கீங்களோ அவ என்ன எப்போ கூப்பிட்டாலும் வருவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். அதனால் இல்லைன்னு சொல்ல கற்றுக்கோங்க. அதாவது முக்கியமான இடத்துக்கு மட்டும் போய் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்குங்க, உங்களுக்கான ஒரு டீம் உருவாக்குங்க, உங்களுக்குள்ள நிறைய பேசிக்கோங்க, உங்களுக்கு நிறைய கலைகள் வளர்த்துக்கோங்க. நீங்கள் யாரையுமே ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தயவு செஞ்சு இருக்கவே அது டிபெண்ட் பண்ணி இருக்க அதுக்கு அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குறது மறக்காதீங்க. அடுத்து யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லித்தராங்கன்னா அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டக்குன்னு பேசிடுவோம், உடனே பதில் பேசுகிறோம். அது ரொம்ப தவறான விஷயங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லி பாருங்களேன். இப்போ ஒரு வீட்டில் சண்டை தகராறு நடக்குதுன்னா கூட அவர் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கு, நம்ம டப்பு அவர் சொல்ல வரது முன்னாடி நம்ம டப்புன்னு வெடிச்சிருவோம். அதனால் அவங்களுக்கு என்ன தோணும், இவகிட்ட நம்ம சொல்கிறதே வேஸ்ட்டு, இவங்ககிட்ட நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு, இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்மளை பற்றின ஒரு மனநிலை வந்துடும். நம்ம ஒரு சண்டைக்காராகவும் ஒரு கோவக்காராகவும் இது அவங்க மனசில் நம்மளை பற்றி ப்ரொஜெக்ட் ஆகிடும். அதனால் எப்போவுமே முக்கியமான விஷயம்
உடனே பதில் பேசாத, உடனே பதில் சொல்லாத, ஃபஸ்ட்டு சொல்கிறத பொறுமையாக கேட்கணும். அடுத்துங்க, நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஒரு முறைக்கு பல முறை கவனம். சமைக்கிறீங்களா, உப்பு கரெக்டாக போடணும். துணி துவைக்கிறீங்களா, அழுக்கு நீங்கள் துவைக்கணும். குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கணும். வேலைக்கு போகிறீங்களா, எந்த ஒரு வேலையிலும் 100% அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆஃபீஸாக இருந்தாலும் உங்களை நம்பி ஒரு வேலை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ ஒரு 10 பேர் பெண்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் ஒரு 10 பேர் கரெக்டாக வேன் பேசி ஒரு டூருக்கு கூட்டு போய் கூட்டுவாங்க. அப்பா அவங்க கூட போன 10 பேர் கரெக்டாக அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சரியாக செய்வீங்கன்றதை உங்களை நம்புவாங்க. வீட்லேயே கூட ஒரு 1000 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபாயில் என்ன பண்ணீங்க, நோட் எழுதி புக் எழுதி எல்லாத்தையுமே காமிச்சு பேலன்ஸ் காசு கையில் கொடுத்தோன்னா இன்னும் நம்மளுக்கு நன்மதிப்புகள் நம்ம செய்கிற வேலையில் ரொம்ப கவனமாகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இந்த விஷயங்கள் செய்யணும். ஒரு இடத்துல 10 ரூபாய் ஒரு கடையில் விற்குதுன்னா, ஒரு இடத்துல 20 ரூபா விற்கலாம். நம்ம ரொம்ப தூரம் போகணுன்றதுக்காக 20 ரூபா கடையில் போய் வாங்கிடக்கூடாது. எங்கே ஏதோ அதை பார்த்து பண்ணுறீங்க, உங்களை பற்றின ஒரு மரியாதை கிடைக்கும்ன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருங்க. எப்பவுமே நல்லா தலை சீவிக்கோங்க, பொட்டு வச்சுக்கோங்க, திருநூறு வச்சுக்கோங்க, புடவை கட்டிக்கோங்க, ஷர்ட் பேண்ட் போட்டு எப்பவுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நல்லா க்ளீனாக பாசிட்டிவாக இருந்து பாருங்கள். ஒரு கொண்டையோடு அது மாதிரிலாம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருந்து இதெல்லாம் உங்களை மதிப்பு ஒன்று உயர்த்தது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. எதுக்கேத்தாலும் ஒரு சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே போகலாமா, யோசிச்சு முடிவெடுக்க, இதை செய்யலாமா, யோசிச்சு முடிவெடுக்கிறேன், யோசிச்சுட்டு அதை யோசிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் யோசிக்கிறதே நல்ல விஷயம் கிடையாது. அதே யோசிச்சுட்டு எந்த ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு தோணுதா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு பண்ணும்பொழுது நம்மளாரே மாதிரி நம்மளுடைய பாசிட்டிவிட்டி அதை வெற்றியை கொடுக்கும். நம்ம கணவர் இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்கிறாரு, வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தும் போது ஒரு வேளை அது ஞாபகம் வந்தால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் குழந்தைகள் ஏதாச்சும் புதுசு செய்யணும்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் சொல்லாமல் இல்லை பண்ணு பார்க்கலாம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்கள். அது உங்களுக்குள்ளேயே நல்லதை நிறைய கொண்டு வந்து சேர்க்கும். அது மாதிரி உங்ககிட்ட யார் எது சொன்னாலுமே ஜஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தைங்க பேசுகிறாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, ஒரு பெரியவங்க பேசுகிறாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. நான் கொஞ்சம் கோபமாக இருந்த ஒரு ஆள், என் குழந்தை என்கிட்ட பேசுவான். ஒரு 3 வயசு இருக்குது. அவன் பேசுவான். அப்போ நான் அவன் தம்பியை அடிச்சிட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், அடிக்காதீங்க, சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான், அவன் சின்ன பையன்ல, அடித்து அவனுக்கு வலிக்காதா. அதுவும் சிறு குழந்தைகளிடமிருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், வயது முதிர்ந்தவங்களிடம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதில் கற்றுக்கிறதுக்குன்றது நிறைய விஷயம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எப்பொழுதுமே யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசுகிறாங்க, அவங்க தேவையானவங்க, தேவையில்லாதவங்க, இவங்க முக்கியமானவங்க, இவங்க எதிரிங்க, யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயத்த காது கொடுத்து மட்டும் கேட்டு பாருங்கள். அந்த காது கொடுத்து கேட்குறது உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். அதனால் காது கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. எதுக்கேற்றாலும் வித்தட்டாமதம் பண்ணக்கூடாது. திருப்பி பேசுறது, இது மாதிரி பண்ணுறது உங்களுடைய தரத்தை உயர்த்தாது, உங்கள் தரத்தை தாழ்த்தும். சரிங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் நீங்கள் எப்பவுமே சமைப்பீங்க, துணி துவைப்பீங்க, வேலைக்கு போவீங்க, சம்பளம் இதையே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வெறுப்பாகவே இருக்கும். ஒரு வாக்கிங் போகிறது, ஏதாச்சும் ஒரு புதுசாக கற்றுக்கிறது, ஒரு யோகா கற்றுக்கிறது, ஒரு டைலரிங் கற்றுக்கிறது, ஒரு ஏதாச்சும் உங்களை நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், உங்களால் ஒரு தொழில் நடக்கும், உங்களால் வீட்டுக்கு வருமானம் அதிகரிக்கும், எல்லாமே உங்களுக்கு நடக்குது. நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அதே மாதிரி எப்பவுமே நான் தான் பெஸ்ட்டு ஒரு சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தற்பெருமை. இப்போ நீங்கள் சாம்பார் வச்சா கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் என்ன மாதிரி யாரும் சாம்பார் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் ஒருத்தர் என்ன மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாராலும் எல்லாம் முடியும். தற்பெருமை எப்பொழுதும் பேசவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் எளிதாக கிடைக்குதுன்னா அது எளிதாக நினைக்காதீங்க. யாருக்கும் எந்த ஒரு விஷயம் எளிதாக கிடைக்காது. முதல்ல மிக முக்கியமான விஷயம், குழந்தைகிட்ட இப்போ நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், கணவர்கிட்ட இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்கிறேன், மனைவி கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறேன்னீங்கன்னா நிச்சயமாக அதை அன்றைக்கி நீங்கள் செஞ்சே ஆகணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல்ன்றது உங்கள் தரத்தை உயர்த்தவே தவிர உங்கள் தரத்தை தாழ்த்தாது. ஏன்னா நம்ம செய்கிற அந்த கொடுத்த வாக்குன்றது ஒரு குழந்தைக்கு சாக்லேட் இன்றைக்கி வாங்கி தரோன்னு சொல்கிறதோ, இன்றைக்கி இந்த நபரை நான் பார்க்க வரேன்னு சொல்கிறதோ, இன்றைய தினத்தில் நான் முடிச்சு கொடுக்குறேன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது அதை செயல்படுத்தும் பொழுது அது நம்ம இடத்துல மரியாதை கொடுக்கும். இப்போ நாட்களில் அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாருங்க. அவர்கிட்ட ஒன்று கொடுத்த கரெக்டாக நடக்குங்க. அவர் சொன்ன டைமில் வருவார். அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார். அந்த கொடுத்த வாக்கு காப்பாற்றுதல்ன்றது நம்ம நிலையை உயர்த்தும். முக்கியமான விஷயம், இந்த படிவு யாரெல்லாம் பார்க்க வந்தீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வலிமை இதுவரையும் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாக டிபெண்டாக இல்லை, யாரையாச்சும் சார்ந்தே இருக்கீங்கன்றப்போ அப்படி இருக்கவே கூடாது. இந்த காலகட்டத்தில் உழைக்கிறதுக்கு நிறைய வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறதுக்கும் வெளியே போய் வேலை பார்க்குறதுக்கும் எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் உங்கள் மதிப்பு உயர்த்தணுன்றப்போ முதல் விஷயம் நீங்கள் பொருளாதார நிலையில் உயர்ந்திருக்கணும். கல்யாணம் ஆன ஒரு 2 வருஷம் ₹1 கூட கையில் காசு இருக்காது, மதிப்பு குறைந்து இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் காசு வர ஆரம்பிச்சுன்னா வீட்டில் எனக்கு என் அம்மா வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு, என்
அக்காவுக்கு செலவு பண்ணுறது, எல்லாத்துக்கும் நல்ல முடிஞ்சது, என் வீட்டுக்கு கொடுக்க முடிஞ்சது. அதனால் எல்லாமே நம்முடைய முதல்ல ஒரு பொருளாதார வலிமை இருந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இதில் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன் இதில் ஒரு 5 நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான மிராக்கள் நடக்கும். இதில் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டிலாம் போயிடும். நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. உங்களை எல்லோரும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதுவும் மாறிட்டீங்கன்ற மாதிரி நினைப்பீங்க. உங்களுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் பேசுறதுக்காக காத்திருப்பாங்க. பேச குறைக்கும் போது பேச்சுக்காக காத்திருப்பாங்க. நல்ல முடிவுகள் எடுத்து உங்களுக்கு நீங்களே ஒரு புடவை செலக்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நல்லா செலக்ட் பண்ணி நீங்கள் எடுங்க, மற்றவங்களை எடுக்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு நல்லது நடக்கிறது. நீங்களே உங்களை மோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் பிறரை சார்ந்து இருப்பது மிகவும் நல்லது தான். ஆனால் பிறரை சார்ந்திருக்க மட்டும் மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. தனியாக வந்தோம், தனியாக பிறந்தோம், தனியாக தான் இருக்கும், தனியாக தான் போக போகிறோம். இந்த பதிவு பார்க்குற யாராக இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் எந்த ஒரு நாளும் கைவிடக்கூடாது. அவன் எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு இருப்பான். கடின உழைப்பும் நம்ம கூட இருந்துட்டு இருப்பான். ஒரு சில பேருக்கு எவ்வளோதான் கடினமாக உழைச்சாலும் அதற்கெல்லாம் பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதனால் மனம் சோர்ந்து விடாதீங்க. நம்ம செஞ்ச விஷயம் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அதீத பலனை கொடுக்குன்றது மறக்கவே மறக்காதீங்க. நம்ம இப்போ நான் அவங்ககிட்ட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ஒருவர்கிட்ட பேசுகிறீங்களா, ஒரு பொருள் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறீங்களா, நீங்கள் ஒரு இடத்துல சிரிக்கிறீங்களா, ஒரு இடத்துல அழறீங்களா, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் இந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் நடக்கலன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களையும் மெருகூட்டும், உங்களை உயர்த்தும். உங்களை யாரெல்லாம் தாழ்வாவோ, உங்களை யாரெல்லாம் ஒரு பொருட்டாவோ மதிக்கலையோ, இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா உயரும் நிலைக்கு வருவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.